நீங்கள் அடிக்கடியோ அல்லது ரெகுலராகவோ டூ வீலரில் போகிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ 2 நிமிஷத்தை பாருங்கள். அதாவது நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேங்க. நம்ம எப்பவுமே ஸ்வைப் பண்ணி நிறைய வீடியோக்கள் பார்ப்போம்ல, ஷார்ட்ஸ் வீடியோவெல்லாம் பார்ப்போம்ல, ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ்லேயோ பார்த்துட்டு இருப்போம் பொழுதுபோக்கிக்கிட்டு. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் டூ வீலரில் போயிட்டுருக்காரு, ஹெல்மெட் போட்டுக்கிட்டு. பக்கத்தில் ஒரு வண்டி 4 வீலர் போகுது, அதனுடைய மேற்கூரை இருக்கிறதுலங்க டாப்பு, அது கழுண்டு வேகமாக காற்றுல போய் அந்த ஹெல்மெட் போட்டிருக்கிற ஒரு தலையில் அடிக்குது. ஹெல்மெட்டில் அடிச்சிருச்சு. அடிச்சு அப்படியே பயங்கரமான அடி. அந்த கூரை வேற பக்கம் போய் விழுந்துருச்சு. பட் அவர் தப்பிச்சுக்கிட்டாரு ஹெல்மெட் போட்டிருந்ததுனால. சப்போஸ் அந்த இடத்துல அவர் ஹெல்மெட் போடாமல் போயிருந்தாருன்னா அந்த மேற்கூரை தகரம் அவருடைய கழுத்தையே கட் பண்ணியிருக்கும், அந்த வேகத்துக்கு போச்சு. ஸோ ஹெல்மெட்டினுடைய முக்கியத்துவம் அந்த வீடியோவிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் எதிர்பாராத விபத்துகளுக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, நான் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிற ஜாலியாக இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டு மழை பெய்யறதே தெரியல. அதாவது சட்டை நனையலாம், மேல் நனையலாம், பட்டு தலை முக்கியமானது தலை நனையல. மழை வர்றதை கூட உணர முடியல இதை போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சரி, நிறைய விபத்துகள் ஏற்படும் போது ஹெல்மெட் போட்டவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக தப்பிச்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு முழு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹெல்மெட் போட்டிருந்ததுனால தலைக்கு மட்டும் எந்த பாதிப்பு இல்லை, உடம்புக்கு கீழே எதுவுமே செயல்படலை, ஆனால் கூடி விரைவில் ரெடி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் ஹெல்மெட் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மழைக்கு, காற்றுக்கு, இந்த மாதிரி விபத்துக்கள் இதிலிருந்துலாம் நம்மளை பாதுகாக்குது அப்படிங்கிறது உண்மை. ஸோ டூ வீலரில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணி பழகுங்க. இப்போ இது வரைக்கும் யூஸ் பண்ணலினாலும் இனிமேலாவது தயவு செஞ்சு கவர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம சொந்த பாதுகாப்புக்காக, நம்மளை நம்பி ஒரு குடும்பம் வீட்டில் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க சொந்தக்காரங்களாம். ஸோ அதுக்காகவாவது ஹெல்மெட் யூஸ் பண்ணி பழகுங்க. நீண்ட நாள் நீடூடி வாழணும். ஓகேங்களா? டாடா, பை பாய்.